ஒரு பர்சனுக்கு இந்த ஏர்த்தில் பூமியில் சர்வே ஆகணும்னா யாருடைய சப்போர்ட் இருக்கணும்? எப்படி சொல்கிறது? சப்போர்ட்னா ஒன்று அப்பா அம்மா, மெயின் அது இருக்கணும். அப்பா அம்மா சப்போர்ட் இருக்கணும். இல்லையா அனாதையாக இருக்காங்களா, அந்த ட்ரஸ்ட்டு மூலிமா இருக்கணும். இல்லையா அரசாங்கம். இது மூணுமே இருக்கணும். இது மூணுமே இல்லைன்ற போது அப்போது அந்த பர்சன் எப்படி சர்வே ஆவாங்க? மூணுமே அகெயின்ஸ்டாக இருக்குது. அப்போ எப்படி சர்வே ஆவாங்க? ஸோ ஒன்றுமே இல்லை. செல்ஃப் கான்ஃபிடென்ட் வளர்த்துக்கிட்டு கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலாக கடவுள் இஸ் ஓகே, கஷ்டம் இன்றைக்கி நம்ம பண்ணுறோமா, ஏதோ ஒன்று நம்ம லெசன் கற்றுக்கிட்டு சரி நம்ம எதுக்கோ செதுக்கிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டு அந்த இதில் தான் நான் போயிட்டுருக்கேன். சரி, நான் டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் போன வீடியோஸ் பார்த்தீங்கன்னா பொலிட்டீஷியன்ஸை பற்றி கெட்ட வார்த்தையில் திட்டிருப்பேன். ஓகேவா? அது என்னோட பெயின். சும்மா ஏதோ ஒன்றுக்காகலாம் நான் பண்ணலை. ஓகே, நான் கெட்ட வார்த்தைலாம் அவ்வளோ சீக்கிரம் பேச மாட்டேன். ஸோ அந்தளவுக்கு பேச வச்சுருக்காங்க, அதுதான் உண்மை. சரி, நான் சொல்கிறேன். அதாவது எனக்கு யாரோட சப்போர்ட்டும் இல்லை. ஒரு பெத்த அம்மாவே ஒரு பொண்ணை அப்யூஸ் பண்ணுவாங்களா? சில பேர் பண்ணுவாங்க, நியூஸ் பேப்பரில் பார்க்குறாங்கல்ல, அந்த மாதிரி எங்கள் அப்பாவை சாவடிச்சிட்டாங்க. இப்போ என்னையும் பிறந்ததுலேருந்து ஸ்டில் எனக்கு 33 வயசாகுது, ஸ்டில் இப்படி பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இவங்க இப்படி பண்ணுறதுனால நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம இதை தாண்டி பிரேக் பண்ணி போயிடலாம். பக்கத்து வீட்டில் நம்ம போயிட்டு ஹெல்ப் கேட்கலாமா? அவங்களும் இன்ஃப்ளூயன்ஸ். என்ன விஷயம் எதுனா கேஸ்ட் ப்ராப்ளம், ஜாதியே. ஓகே, உங்களுக்கு பிடிக்கல, ஆனால் அது நான் ஓப்பனாக சொல்லலைன்னா இது கேஸ்ட் ப்ராப்ளம் இல்லை, இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், ஜெலசி, இதுதான். சரி, இவங்க தான் பக்கத்து வீடு தான் பண்ணுறாங்க. அரசாங்கம்னு எதுக்கு இருக்குது? சரி, கவுன்சிலரு, அவங்க எம்எல்ஏ, அவங்களும் அப்படி தான் நார்மலாக நமக்கு தெரியும். அது ஆச்சரியம் என்னன்னா சிஎம்மும் இன்ஃப்ளூயன்ஸ்டுங்க. இந்த ஒருத்தியை அந்த அளவுக்கு நான் என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன், என்ன சிஎம்மும் இப்படி இன்ஃப்ளூயன்ஸ்டா? இந்த மாதிரி நடக்குது, எங்கள் அப்பா சாவச்சிட்டாங்க, நான் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன், எனக்கு எதனாச்சும் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு 100க்கு போனால், ஹெல்ப்லைனுக்கு போனால் கன்சிடரே பண்ணல. அம்மா இது சென்ட்ரல் கவர்மெண்ட் விஷயமா இது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, இதுதான் சிஎம் தான், ஸ்டேட் கவர்மெண்ட் தான் அதை பண்ணுதுன்னு பார்த்தேன்னா பிஎம் பண்ணுறாரு, மோடியே பண்ணுறாரு, என்னை வச்சு செய்கிறாங்க. ஸோ இத்தனை பேர் இப்படி பண்ணுறீங்களே ஒரு பொண்ணை, இதெல்லாம் விட்டுருங்க. யூடியூபர்ஸ் வச்சுட்டு நான் என்ன சொல்லனா, இந்த கவர்மெண்ட்டு எனக்காக போடுற எஃபர்ட்டை நீங்கள் நல்லது செய்யணும்னு சொல்லிட்டு 4-5 செஞ்சீங்கன்னு வச்சிங்களேன், நீங்கள் எங்கேயும் போயிட்டுருப்பீங்க. உங்களை தான் தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுவாங்க. அது ஏன் நீங்கள் செய்ய மாட்டீங்க? யூடியூப்பில் அவ்வளோ எஃபர்ட் போடுறீங்க, நான் இதை பார்க்கணும், இதை பார்க்கணும், ஏதோ பண்ணுறீங்க. நான்லாம் ரசித்து பார்த்த செலிப்ரிட்டிஸ்லாம் அவங்களோட பர்சனாலிட்டிலாம் ரசித்து பார்ப்பேன். கமல் சாரா, விஜய் சாரா, அஜித் சாரா, அவங்களெல்லாம் ரசித்து பார்ப்பேன். அவங்க படம் தாண்டி அவங்களோட பர்சனாலிட்டிலாம் ஏன் ஒரு பிரபஞ்சம் ஒரு செலிப்ரிட்டின்னு பேர் வச்சுட்ருக்குன்னா, ஸோ சம்திங் அவங்கக்கிட்ட ஒரு நல்ல குணங்கள் இருக்குது. சம்திங் பணம் இருக்குதுன்னு சொல்ல, நல்ல குணங்கள் இருக்குது சொல்ல வரேன். சம்திங் இருக்குது, புரியுதா? அதனால அப்போலாம் ரசித்து பார்த்தேன். பட் இப்போல்லாம் செலிப்ரிட்டிஸ்லாம் ப்ராடக்ட் ஆகிட்டாங்க, எல்லாம் கைக்கூலி. சிஎம்முக்கு பிஎம்முக்கு ஒர்க் பண்ணுறவங்களாம் ஆகிட்டாங்க. சரி, ஓகே, அதெல்லாம் ஓகேங்க. என் வாழ்க்கையை கஷ்டத்துலேயே போயிட்டுருக்குன்னா நான் என்ன நினைப்பேன்னா, சரி இப்போலாம் நம்ம கஷ்டப்படுறோம், பின்னாடி நம்ம நல்லாயிருக்கும். இது எப்படின்னா கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலாக திங்க் பண்ணுறவங்க அப்படி வைப்பாங்க. ஸோ அப்போது நான் கொஞ்சம் அஸ்ட்ராலஜி சப்போர்ட்டில் மோட்டிவேட்டில் தான் வளர்ந்தேன். ஸோ அப்போ எனக்கு அஸ்ட்ராலஜிஸும் ரொம்ப பிடிக்கும். அவங்களோட வீடியோஸ் பார்த்து எதனா பாசிட்டிவாக சொல்லுவாங்க, சரி இது நமக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகும், நமக்கு அந்த ஒரு இதில் தான் நான் போயிட்டுருந்தேன். பட் அஸ்ட்ராலஜிஸும் அப்படி ஆகிட்டாங்க. ஃபஸ்ட்டுலாம் அப்படின்னா அஸ்ட்ராலஜிஸோட கர்ஸை வாங்காதீங்க, சாபத்தை வாங்காதீங்க, அஸ்ட்ராலஜிஸ் எதுவும் சொல்லாதீங்க, பிகாஸ் தே ஆர் கோயிங் இன் ஸ்பிரிச்சுவல் வே. ஸோ அவங்க போயிட்டுருக்கும் போது ஸோ அவங்க இப்போது நார்மலாக கடவுளை நம்பிக்கை இருக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வர்றது. ஓகேவா? அதுவும் டிபெண்ட் தான். ஓகேவா? நம்ம மேலே நம்ம நம்பிக்கை வச்சா போதும். இப்போ நான் அஸ்ட்ராலஜி மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன். பட் இப்போலாம் பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜிஸ் என்னோட கர்மா வாங்கிக்கிறாங்க. யூ ஹேவ் டு பே ஆஃப். ரொம்ப ப்ரில்லியன்ட் நினச்சிக்கிறாங்க அஸ்ட்ராலஜிஸ்லாம். நானும் சொல்கிறேன்னா, ரிசர்ச் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு பெயின் உள்ள ஒரு விக்டிம் கூட விளையாடிட்டு இருக்கீங்க.
உங்களுக்கு வெக்கமாகவே இல்லையா? நான் கேட்குறேன். ஆ, எத்தனை நாள் பண்ணுவீங்க? என் பேரை மென்ஷன் பண்ணாமல், என் ஃபோட்டோ மென்ஷன் பண்ணாமல், எதுவுமே சொல்லாமல் எத்தனை நாளைக்கு இன்டைரக்டாக நீங்கள் பண்ணிகிட்ருப்பீங்க இதெல்லாம்? ஒரு நாள் வெளியில் வரும்ல. உங்களுக்கே நான் என்ன சொல்லணும்னு தெரியல. டாக்டர்ஸ்லாம் கில்லர்ஸாக மாறுறாங்க, போலீஸ்லாம் ரவுடிஸாக மாறுறாங்க, செலிப்ரிட்டிஸ்லாம் ப்ராடக்டாக மாறிட்டாங்க. அவங்களெல்லாம் பெருமையாக நான்லாம் சில பேர் ரசித்து பார்த்தேன். யூடியூப்பில் இருக்கட்டும், செலிப்ரிட்டிஸாக இருக்கட்டும், ஒரு கப்புலாம் இருக்கட்டும், அவங்களெல்லாம் நான் ரசித்து பார்ப்பேன். பிகாஸ் அவங்ககிட்ட ஏதோ பர்சனாலிட்டி இருக்குது. நீங்கள் பணக்காரன்றது காரணமோ பணம் இருக்கிற காரணமும் கிடையாது. உங்கள் மேலே செல்ஃப் ரெஸ்பெக்டும் லவ்வும் இருந்தது காரணமே உங்ககிட்ட சம்திங் குட்ஸ் கேரக்டர்ஸ் பர்சனாலிட்டி இருக்குது தான். இப்போ அது எதுவுமே இல்லைன்னா உங்கள் மேலே இருக்க செல்ஃப் ரெஸ்பெக்ட் எனக்கு இல்லவே இல்லை, குறைஞ்சிருச்சு, போயிடுச்சு, சுத்தமாக போயிடுச்சு. உங்களோட வீடியோஸ்லாம் பார்ப்பேன், அப்படி இப்படி சர்ச் பண்ணிட்டு போயிடுச்சு. எனக்கு இப்போ வர எனக்கு நான் என்ன கற்றுக்கிறேன்னா, வர ஒரு அரசாங்கத்து மேலே இருக்க நம்பிக்கை போயிடுச்சு. கில்லர்ஸ்க்கு தான் ஃபுல் சப்போர்ட். இவங்க சினிமா இண்டஸ்ட்ரீஸில் பர்சனாலிட்டிஸ்லாம் ப்ராடக்டாக மாறிட்டு இருக்காங்க. பைசா கொடுத்தனா இது அரசாங்கம் எதனா சொல்லிச்சுன்னா இது பண்ணுன்னு சொன்னா ஓகே, இவர்கிட்டருந்து கால் வந்துச்சு, சிஎம் கிட்டது, பிஎம் கிட்ட கால் வந்துச்சு, அவர் சொன்னால் நம்ம செஞ்சிடலாம். யூடியூப்ஸ்லாம் அப்படி தான் இருக்கீங்க. அரே எந்தூல பணம் வந்துச்சு, நம்ம செய்யலாம், இது சொல்லிட்டாங்க, இவ்வளோ பெரிய ஆளே நமக்கு கால் பண்ணிட்டாங்க. சரி, பெரிய ஆளுன்றது அவங்ககிட்ட கேரக்டரோ பர்சனாலிட்டியோ இருக்கிறத வச்சு தான் நம்ம பெரிய ஆளுன்னு சொல்கிறோம். பணமோ அதெல்லாம் கிடையாது.